டோரண்டோட செமிஃபைனல் யார் இருக்கு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஸ்டார்ஸ் வர்சஸ் லிங்கம் பாய்ஸ். இந்த டோரண்டோட மோஸ்ட் அவைட்டட் மேட்சாகவே இருக்கும். ரெண்டு டீமே ஒரு மேட்ச் கூட லூஸ் பண்ணாமல் ஃபேஸ் டு ஃபேஸ் மோதுறாங்க. கண்டிப்பாக இந்த டோரண்டோட ஒரு மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னே சொல்லலாம். லிட்டில் ஸ்டார்ஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்சும் அதே 5 ஓவர் 4 பால் யூஸ் பண்ணும். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் போடலாம். லிங்கம் பாய்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் அசோக். ஸோ குவார்டர் ஃபைனல் ஒரு மேசிவான பேட்டிங்கை பார்த்தோம். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட ஆல்ரவுண்டர் சசி வந்திருக்காரு. செமிஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் நல்ல ஷாட் பால் இந்த யாரோ கொடுத்தாங்க. செகண்ட் ஒன் எடுக்கலங்க. முக்கியமான கேட்ச விட்டுருக்காங்க. டெலிவரி அகைன் டாட் பால் பேக் டு டாட் பால் சசி லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஷாட் கார்த்தி கோபி முன்னாடி வந்துட்டாரு. பவுண்டரி பவுண்டரி போயிடுச்சுங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுண்டரி அசோக்கோட பேட்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டெலிவரி டாட் பால் நல்லா கம்பேக் பவுண்டரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஸ்கோர் 7 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரில் பவுண்டரி போனாலுமே இம்ப்ரெசிவாக போட்டுக்காருங்க சசி. நல்லா ஸ்டார்ட்ஸ் பவுலிங்கில் இளவரசன் டு அரவிந்த். இல்லைங்க லெக் பாய்ஸ் நினைக்கிறேன். லெக் பாய்ஸ் செகண்ட் ஒன் அது ஒரு சிங்கிள் லேட்டாக மூவ் பண்ணி இருந்தாலுமே ஸ்டாப் பண்ண சசி எல்லாம் த்ரூ சிங்கிள் யாருக்கார் இல்லைங்க சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புஷ் பண்ணிட்டாங்க ப்ராப்பராக த்ரோ கிடைக்கிறாங்க. இந்த பால் 2 ரன்ஸ். 2 ஓவருக்கு ஸ்கோர் 15. பவுலிங்கில் சசி ஃபர்ஸ்ட் ஓவராக தொடர்ந்து யாருக்கார் உள்ள சின்ன மிஸ்ஃபீல் பண்ணா 2 ரன் அதே ரிசல்ட். கடைசி 2 பால் வைடாக போட்டுருக்காருங்க சசி. பவுலர் 4 ஷாட் பிரபு இருந்தாலுமே கிளியராக இருக்குங்க. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 தேர்ட் ஓவரில் வந்துருக்குங்க. பால் கேரி ஆகல ஃபீல்டராங்க பிரபு நல்ல ஃபீல்டர் தான். பவுண்டரி இருந்தாலுமே ஷாட்டிங்க ரொம்ப ஹைட்டாக போயிருக்கு. டிஸ்டன்ஸும் போயிருக்குங்க. அரவிந்தோட பேட்லேருந்து 2வது சீசன் கடைசி 3 பால் 2 6 ஒரு பவுண்டரி மாத்திர 2 ஓவரை கடைசி 3 பால் போய் 4 ரன் வந்துருக்கு. கீப்பருக்கு கரெக்டாக எடுத்துருக்காருங்க கீப்பர். ரிவெஞ்ச் டெலிவரினே சொல்லலாம். 2 6 அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு அரவிந்த். இருந்தாலும் நல்ல பேட்டிங் ஸ்டார்ட்டாக கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ச் நினைக்கிறேன். போன ஓவருக்கு ஸ்கோர் 37 ரன் வந்திருக்கு. ஸோ போன ஓவரில் எக்ஸ்பென்சிவ் வர மாற்றிருக்காங்க. போன ஓவரில் மட்டும் 22 ரன் வந்திருக்கு. ஸோ கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம். போன ஓவர் கோபி வந்து நியூ பாலர் கோபி வந்துருக்காரு. இந்த ஓவர் கம்பேக் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். ஸ்லோயர் 1 அவுட் சைட் ஏஜ் சிங்கிள் லோஃபுல் டாஸ் யாருக்கு சிங்கிள் மட்டும் ரன்னுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை நினைக்கிறேன். ரவுண்டர் ட்ராக் போய் கரெக்டாக வெயிட் பண்ணாரு. அசோகோட பேட்டிங் முதல் 6 பதிவு பண்ணார். அசோக் பேட்டிங் மேலே போயிருங்க நினைக்கிறேன். எஸ் 2 நெக்ஸ்ட்
டிஸ்டன்ஸ் போலாங்க சான்ஸ் கேட்ச் கரெக்டாக எடுத்திருக்காரு கீச்சா. முக்கியமான செகண்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க லிங்கம் பாய்ஸ். இருந்தாலும் நல்ல பேட்டிங் கொடுத்துருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருக்காரு. ஷவலி வந்திருக்காரா ஷார்ட் நினைக்கிறேன் டிஸ்டன்ஸ். ஓய்யோ நல்ல எஃபர்ட் டால் ஃபீல்டர் பிரபு. இருந்தாலுமே கிளியராக இருக்குங்க. இந்த ஓவரா 2 6 வந்திருக்கு. எக்ஸ்பென்ஸ் ஓவர் பாந்திருக்காங்க கடைசி 2 ஓவரில். 4 ஓவருக்கு ஸ்கோர் 53 ரன் வந்திருக்கு. கடைசி 2 ஓவரில் மட்டும் 5 6 வந்திருக்குங்க. இந்த பவுலிங்கில் பிரபு வந்திருக்காரு. கடைசி ஓவர் கண்டிப்பாக பிடிச்சி போடணும். டாட் பால் செகண்ட் ஷாட் டாட் நல்லாவே காண்ட் இருக்குங்க. நிறைய பெரிய ஷாட் ரீச் வந்து எல்லா பேட்ஸ்மேனும் பெரிய ஷாட் ஆடி இருக்காங்க. லிங்கம் பாய்ஸ்ல இருந்து நல்ல பேட்டிங். தேர்ட் ஒன் அடுத்த பந்து நல்ல கம்பேக் bowler கிட்ட இருந்து ஃபீல்டர் மிஸ்ஃபீல்ட் பண்ணாரு. பட் இருந்தாலும் பேக்கப் நல்ல எஃபோர்ட் 2 ரன் சேவ் பண்ணிருக்காங்க. 2 ரன்ஸ்ங்க. ஃபோர்த் ஒன் டெலிவரி அருமையான ஷாட் ஃபீல்டிங் மிஸ்ஃபீல்ட் எங்க 2 ரன்ஸ் லாஸ்ட் 2 என்ன டயர்ட் ஆகுது. இந்த பந்து தூக்கி அடிபட்ட பந்து கேட்ச் ஆக மாறுமா. பட் அங்க கேப்டனோட எஃபோர்ட் மீண்டும் ஒரு மிஸ்ஃபீல்ட். அவரு ஒரு கேட்சோட லைஃப் இன்னைக்கு சோ ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு கேட்ச் அரவிந்த் கேட்ச் விட்டாங்க. சோ அதனாலேயே ஒரு சேஞ்ச் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் கடைசி பால் இந்த கடைசி பந்தின் நிலை என்ன. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கடைசி பால் ஒரு ரன் சாரி என்ன நடக்க போகுது கொலைங்கா பாய்ஸ் 5 ஓவருக்கு 65 ரன் ஆடிருக்காங்க. நல்ல ஸ்கோர் இந்த டோரண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் நினைக்கிறேன். இந்த டேல ஹையஸ்ட் ஸ்கோர். லிட்டில் ஸ்டார்ஸ் 66 ரன் ஆடணும். இந்த ட்ராக்கை பொறுத்தவரைக்கும் க்ளீன் பேட்டிங் ட்ராக் தான். மேட்ச் எப்படி வேணா மாறும். ஸோ 2 பெஸ்ட்டான டீம் இந்த டோர்னமெண்ட்டில். லிட்டில் ஸ்டார்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இளவரசன் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் முனி லெஃப்ட் ரைட்டில் வந்திருக்காங்க. பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் ஓவரை போட அரவிந்த் வந்திருக்காரு. லிட்டில் ஸ்டார்ஸ் அவங்களுமே பேட்டிங் லைன் வச்சிருக்காங்க. லிங்கம் பாய்ஸ் அவங்களுமே பவுலிங் லைனும் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக சேசிங் தரமாக இருக்கும். சைன்ஸோட ஃபர்ஸ்ட் பால் டார்கெட் 66 ரன் ஆடணும். பெரிய ஷாட் ஐயா போயிருக்கு. மொமெண்ட் சாண்டா ஃபீல்டிங் போட்டு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்க. ஒரு கேப்ங்க சிங்கர் ஸ்ட்ரைக்கர் மணி எஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பால் ஷாட் டிஸ்டன்ஸ் போல சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆ போறான். ஓய்யோ எஃபோர்ட் போட்டு கேட்ச் எடுத்துட்டாருங்க. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்ல லிட்டில் ஸ்டார்ஸ். அருமையான கேட்ச் கேம் சேஞ்ச் விக்கெட்டா இருக்கும் இந்த கேட்ச். நல்லா பிரேக் த்ரூ டிசப்பாயின்மெண்டா போறாங்க மணி. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் யூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் பிரபு வந்திருக்காரு. ஃபுல் டாஸ் எஸ் எக் பாய்ஸ் கிடையாது. அடிச்சாடி தரையோட தரையா போயிருக்கு பந்து. கண்டிப்பா போலிங்க பாராட்டி ஆகணும். ஃபீல்டிங் ரொம்ப அட்வான்ஸ் போயிட்டாங்க. டாட் பால் 11 ரன்ஸ் போட்டாங்க. டெலிவரி இன்சைட் தி பேட் பேக் டு பேக் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஒரு சிறப்பா போட்டுட்டாரு. பேட்டிங் தொடர்ந்து பவுலிங்ல சூர்யா வந்திருக்காரு. ஷாட்டிங் கரெக்டா பிக் பண்ணாரு. ரீச் ஆஃப் தி பால்க்கு பிரபுவோட பேட்ல முதல் 6 மச்சிட 6 னு சொல்லலாம். கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பிரபுக்கு. ஷாட் அகைன் தடவையும் டிஸ்டன்ஸ் போல. ஓய்யோ கேட்ச கரெக்டா எடுத்துட்டாருங்க. டிசாப்பாயின்ட்மென்ட் பேட்ஸ்மேனுக்கு 6 அப்புறம் விக்கெட் லூஸ் பண்றாங்க. ரிவெஞ்ச் டெலிவரினே சொல்லலாம் சூர்யா கிட்ட இருந்து. இந்த பவர் கொடுத்தா போயிருக்குன்னு நினைக்கிறேன். சுமக்கமா போயிட்டு ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் சசி வந்திருக்காரு. ஆக்சுவலா இந்த செக் பண்ணி வைட் கொடுத்துருக்காரு. பேக்ல ஸ்லிப் எடுக்கல. வைட் பேஸ் இந்த பால் என்ன பண்ணுது. அருமையான பந்து தடுப்பாரா சிங்கிளா டபுளா ஒன்றா இரண்டா 82 ரன். ஷாட்டுங்க பியூட்டிஃபுல் டைமிங். மெடிக்கல் கிளியர் பண்ணிருக்காரு. மார்க்ஸ்மிட் 6 சசியோட பேட்ல முதல் 6 டெலிவரி பேக்ல போயிருங்க. போன பால் ஒரு வைட். இந்த பால் மட்டும் 2 எக்ஸஸ் வந்திருக்கு. ரெண்டாவதுக்கு ஸ்கோர் 23 ரன் வந்திருக்கு. 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த 2 ஓவருக்கு பவுலிங் எல்லாம் அகைன் அரவிந்த் ஃபர்ஸ்ட் ஓவரா தொடர்ந்து பவுண்டரிஸே கொடுக்க போட்டு ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஷாட்டுங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த ஓவரை கிளியர் பண்ணிட்டாருங்க சசி.
நல்ல ஷாட் மச்சீடர் 6 ரெண்டாவது ஆறாவது பேட் வந்து செகண்ட் ஒன் ஃபயர் ஒன் விக்கெட் ஆஃப்டர் வேரியேஷன் லெக் பை ஸ்டார்ட் பால் ரெண்டு சான்ஸ் இல்ல தேர்ட் ஒன் செகண்ட் ஸ்லோயர் ஒன் நல்ல புல் ஷாட் ஆனா பேக்ல பந்து அந்த ஃபைனல்ல எவ்வளவு தூரம் போனாலுமே ரன் 2 தான் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டெலிவரி டாட் பால் பேக் டு பை டாட் பால் அரங்கிட்டது நல்ல கம்பேக் லாஸ்ட் 2 நினைக்கிறேன் இந்த ஊர்ல ஓகே பேட் கீழ கன்சிடர் 3 டாட்ஸ் போட்டுக்காருங்க தரமான கம்பேக் அரங்கிட்டது ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் போடுறோம் மூணாருக்கு ஸ்கோர் 31 வந்திருக்கு அடுத்த 12க்கு 35 ரன் ஆகும் 35 எடுத்தால் ஸோ 12க்கு 35 ரன் ஆனோம் மேட்ச் வரப்பட ஆனந்த் வந்திருக்காரு பவுலிங்கில் ஸ்ட்ரைக்ல இளவரசன் ஷார்ட் பால் டைமிங் இருந்துச்சு பேட்ல போட்டுருக்குங்க முக்கியமான விக்கெட்டுங்க பிரேக் த்ரூ மேட்ச் சேஞ்ச் ஆயிருக்குங்க நன்றி ஷார்ட் பால் அடிக்க வேண்டிய பந்து தான் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டாருங்க இளவரசன் தேர்ட் விக்கெட் யூஸ் பண்றாங்க அவர்களை வருக என வரவேற்கிறோம் ஸ்ட்ரைக்கர் நியூ பேட்ஸ்மேன் ஷாட் நல்லா புல் ஷாட்ங்க ஐயோ மச்சி 6 எல்லா பேட்ஸ்மேனும் பெரிய ஷாட் ஆடி இருக்காங்க தேர்ட் ஒன் அதே பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கு லெக் பைஸ் ரன் கிடையாது ஃபிஃப்த் ஒன் ரிவால் போன போது போட்டிருக்காரு ட்ராக் விட சம்பேடிஷன் நோ பால் ட்ராக் விட எந்த பால் ஃப்ரீ இந்த பாலுக்கு 1 2 3 4 சரி நான் மிஸ் இல்லங்க 34 ரன் எத்தனை ஓட்டங்கள் விக்கெட்டாக ரெண்டு பால் இருக்கு ஓவரில் இங்கே பெரிய செட் ஆகுங்க அவுட் சைடு பேட்ல இங்கேயே அடிச்சு ஸ்லிப் போயிட்டாருங்க கொஞ்சம் கீப்பர் தடுமாற்றம் சின்ன தடுமாற்றம் ஒரே டைம் எழுதிட்டாங்க இங்கே சிங்கிள் கொஞ்சம் சேவ் அப்ளை பண்ணுங்க அவுட் ஃபீல்டு கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை லாஸ்ட் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அகைன் ட்ராக் டெலிவரி போட்டிருக்காருங்க டெலிவரி மூணு எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் சாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு ஒரு வைடுங்க 4 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு ரஷ்யன் பவுலர் லாஸ்ட் ஒன் ஷாட் ஆனால் டிஸ்டன்ஸ் போல கண்டிப்பா ஃபீல்டர் அட்டாக் பண்ணிருக்காரு இந்த மாதிரி 4 வரைக்கும் ஸ்கோர் 45 ரன் வந்திருக்கு கடைசி 6க்கு 21 ரன் ஆகணும் ரெண்டு சைடில் ப்ரெஷர் இருக்கு பவுலிங் எல்லாம் நியூ பவுலர் தான் வரணும் பவுலிங் எல்லாம் மகேந்திரன் வந்திருக்காரு கடைசி 6க்கு 21 ரன் ஆகணும் ஸ்ட்ரைக்ல சசி குறைஞ்ச 3 பேர் ஷாட் ஆடணுங்க ஃபர்ஸ்ட் பாலே வைடா போட்டிருக்காரு பேட்ல பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு பேட்ஸ்மேன் போயிட்டாருங்க சசி செகண்ட் பேட்ஸ்மேன் லூஸ் பண்றாரு முக்கியமான பிரேக் த்ரூங்க போன பால் ஒரு வைடு இந்த பால் 2 எக்ஸஸ் போட்டுருக்காரு இப்போ வரைக்கும் வை நாளைக்கு 19 ரன் ஆடணும் 3 பேர் ஷெட் தேவை நான் ஸ்ட்ரைக்ல ஆளு இல்ல ஓய்யோ டெம்ப்ல படலங்க டீப்ல தான் இருக்காங்க 3 ரன் அகைன் ஒரு ஓவர்வா சான்ஸ் வா அந்த பால் 3+1 டான்ஸ்டைக்கர் நியூ பேட்ஸ்மேன் 3க்கு 15 ரன் ஆடணும் ஷாட் நல்ல ஷாட் வர்ற விட்டு கவர்ஸ்க்கு மேல சிக்ஸா பிடிஷன் granted 2 yes granted 2 கடைசி 2க்கு 13 ரன் ஆனோம் 2 6 அடிச்சவளே டிரா தான் ஆகும் 2க்கு 13 ரன் ஆனோம் லைக் ஸ்டாம்ப்ல லெக் பை டாட் பால் 1க்கு 13 ரன் ஆகும் லாஸ்ட் இந்த பால் அருமையான சிகேடியோட பந்து ஏனா மேட்சா செமி ஃபைனல்ஸா நான் சொன்னேன் லிங்கம் பாய்ஸ் வின் பண்றாங்க சொன்னாங்க கண்டிப்பா ஃபைட் பண்ணுவாங்க அப்படினு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அருமையான மேட்ச் நண்பர்களே இந்த மேட்ச் வின் பை கண்டிப்பா ஜெயிச்சிருக்காங்க சத்தம் கம்மியா இருக்கு நண்பா சத்தம் பத்தல
5ஆம் பரிசு ராமமூர்த்தி விஆர்எஸ் அவருக்கு நமது அணி நிர்வாகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் அவர்களுக்கு மனமார்ந்த லிங்கம் பாய்ஸ் வராங்க. மீண்டும் பரிசு வெல்ல வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு கொண்டாடப்படும் அனைவரும் கை தட்டுவதன் உற்சாகமாக வருகிறது. அண்ணன் பிரசாந்த் அவர்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய தற்போது விழாக்களின் சார்பாக வாழ்த்துக்கள். பார்த்து நவீன அவர்களுக்கு மதன்குமார் வாழ்த்துக்கள். இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிரைஸ் சாம்பியன்ஸ் லிங்கம் பாய்ஸ். மாவட்ட இளைஞரணி தலைமை திரு லோகேஷ் அவர்களுக்கும் மற்றும் பிரசாந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி. செகண்ட் பிரைஸ் மில்லர் சிசி வாங்குறாங்க. இரண்டாம் பரிசு வழங்கிய பாவலை நவீன்குமார் அமமுக மாவட்ட இளைஞரணி செயலர் அவர்களுக்கு மெல்லசின் சார்பாக தமிழ் வெற்றி காலத்தை பேச்சாளர் அவரு. ஒரு நிமிஷம். ஐயனப்பள்ளி பஞ்சாயத்து சூளகிரி ஒன்றியம் நல்ரோடப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்று சிறப்பாக முடிந்த மட்டைப்பந்து டோர்னமெண்ட் நிகழ்ச்சியில் 4ஆம் பரிசு பெற்ற கோவிலிப்பள்ளி கேஎஸ்எஸ்சி தென்னல் அணியினருக்கு சூளகிரி ஒன்றிய கழகம் சார்பாக தமிழக வெற்றி கழகம் சூளகிரி ஒன்றிய தலைமை சார்பாக வரப்போகின்ற விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று நமது பஞ்சாயத்து மட்டும் அல்லாமல் ஸ்டேட் லெவல்ல போயிட்டு அவங்க அந்த அணி வந்து வெற்றி பெறும் சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் ஒன்றிய தலைமை